வணக்கம். சினி சினி மினி மினி நில அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே நாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த திரைப்பட பாடல் காலத்தை கடந்து எந்த அளவுக்கு மக்களின் உள்ளங்களில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இளையராஜா பொதுவாக ஆன்மீக விஷயத்தில் ஆழமாக ஈடுபட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பரவலாக மக்கள் மனசில் இருக்கு இல்லையா. இளையராஜா அப்படின்னாலே ஆன்மீக நாட்டம் கொண்டவர், ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. பலரும் இளையராஜாவை ஒரு துறவி, சாமியார் அந்த பேட்டர்னில் கூட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இளையராஜாவை போன்ற ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக நாட்டம் கொண்ட, ஆன்மீக எண்ணங்களில் திளைத்திருக்கக்கூடிய ஒருவர் எழுதக்கூடிய வரிகளா இவை. ஏன்னா அந்த பாட்டு அப்படின்ற நிலா அது வானத்து மேலே, அந்த பாடலை எழுதியவர் இளையராஜா. ஒரு ஆன்மீக எண்ணத்தை கொண்ட ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதலாமா? பலானது ஓடத்து மேலே அப்படின்னு எழுதுனா எப்படி? பலானதுன்னு எப்படி எழுதலாம்? அந்தளவுக்கு ஒரு மட்டரகமான ஒரு சொல்ல போட்டு இளையராஜா ஒரு பாட்டை எப்படி எழுதினார்? ஒரு துறவி என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் எழுதிய ஒரு பாடலில் பயன்படுத்தி இருக்கலாமா அப்படின்றத இளையராஜாட்டையே கேட்குறாங்க வாசகர்கள். ஒரு பிரபல வார இதழின் வாசகர்கள் குமுதம் பத்திரிகையில் இளையராஜாவை கேளுங்கள், இளையராஜா கேள்வி பதில் அப்படி வச்சுங்களேன். அதில் ஒரு வாசகர் கேட்டிருக்காரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இளையராஜாட்ட அவர் கேட்குறாரு, நீங்கள் சாமியார்னு சொல்லி நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், உங்களை துறவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஆன்மீக விஷயத்தில் ஆழமான அக்கறை உள்ள ஒரு மனிதர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாடலை எப்படி நீங்கள் எழுதலைங்க? நிலாது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலேன்னு சொல்லிட்டு பலானதுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி எழுதலாம்? அதுவும் இளையராஜாவினுடைய கையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரலாமா? அவருடைய பேனா இப்படி எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகர் கேட்குறாரு. அதை சிரிச்சுக்கிட்டே இளையராஜா பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பாடல் பிறந்த கதை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நாயகன் படத்தில் அந்த பாடல் படத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்றது முடிவான பிறகு அந்த பாடலை ஆக்சுவலாக எழுத வேண்டியது புலவர் புலமைப்பித்தன் தான் அந்த பாட்டை எழுதணும். அந்த பாடல் கம்போசிங் நடக்கிற அன்றைக்கி புலமைப்பித்தனை வர சொல்லிட்டாங்க. புலமைப்பித்தனுக்கு அன்றைக்கி ஹெல்த்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்படின்னு அவர் இந்த கம்போசிங்க்கு அன்றைக்கி வர முடியாத நிலை. இளையராஜா வந்தாச்சு, பாடல் கம்போசிங் இன்றைக்கி நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பாடலை எழுத வேண்டிய புலமைப்பித்தன் வராமல் போய்விட்டார். அவர் வரலை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்போது பக்கத்தில் பாலகுமாரன் எழுத்தாளர், அவர் தான் அந்த திரைப்படத்துக்கு வசனம் எழுதினவர், மணிரத்னத்திட்ட உதவியாளராகவும் படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றி இருக்கிறார். இளையராஜா பக்கத்தில் பாலகுமாரன் தான் இருக்கார். அப்போ இளையராஜா பாலகுமாரனை பார்த்து சொல்கிறாரு, என்ன பாலகுமாரன், புலமைப்பித்தன் வரலை, இப்போ நம்ம சாங் கம்போசிங் பண்ணி ஆகணும், பாட்டை நம்மளே எழுதிடுவோமா அப்படின்ற மாதிரி பாலகுமாரன்ட்ட இளையராஜா கேட்குறாரு. பாலகுமாரன் அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை. இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு, ஓகே பாட்டு நம்மளே எழுதிடுவோம், ஒன்று செய்வோம், இப்போ ஒரு லைன் சொல்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிலா அது வானத்து மேலே, இதுதான் ஸ்டார்டிங். நிலா அது வானத்து மேலே எழுதியாச்சு, ரைட்டு. இதுக்கு அடுத்து இருக்க வரிகளை நீங்கள் சொல்லுங்கன்னு இளையராஜா மனசுக்குள்ள என்ன நினச்சிக்காருன்னா, பாலகுமாரனை என்ன தேவை சொல்ல வைப்போம், பாலகுமாரன் சில வரிகளை சொல்லிட்டாருன்னா பாட்டை ரெடி பண்ணி பாலகுமாரன் பேரையே போட்டுருவோம், பாடலாசிரியர் பாலகுமாரன், பாலகுமாரன் எழுதிய பாடல் அப்படின்ற மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே இளையராஜா நினச்சிருக்காரு. அந்த கேள்வி பதிவில் இளையராஜாவே சொல்லியிருக்காரு, நான் மனசுக்குள்ளே நினச்சேன், நான் வரியை நான் சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வரியை பாலகுமாரன் சொன்னார் அப்படின்னா பாலகுமாரனை இந்த பாட்டு எழுதட்டுமே, அவரையே எழுத வச்சுருவோமே அப்படின்ற மாதிரி நினச்சி அவரை சொல்ல சொன்னேன். அவர் 3-4 வரிகளை சொன்னார். அந்த வரிகளில் அவருக்கே திருப்தி இல்லை. அவரே என்கிட்ட சொன்னார், சார் இந்த வரியெல்லாம் நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த வரியில் எனக்கே திருப்தி இல்லை சார், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கே திருப்தி உண்டாகலை, ஆனால் என் மனசுக்குள்ளே இவ்வளோ தான் வருது, இதை விட உயர்ந்த வரி அப்படின்ற மாதிரி வரல, ஆனால் எனக்கு இந்த வரிகளில் திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி பாலகுமாரன் சொல்லிட்டாரு. இளையராஜா இப்போ மனசுக்குள்ளே நினச்சது பாலகுமாரனே எழுத வச்சு அவர் பேரை போட்டுடலான்ற மாதிரி நினச்சார்ல. பாலகுமாரன் ப்ராப்பரான வரியே வரல, என்ன பிறகு இளையராஜா என்ன பண்ணுறாரு, உடனே இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு, நிலா அது வானத்து மேலே
பலானது ஓடத்து மேலே. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளையராஜா சொல்லி தான் அந்த பலானதுன்னு சொல்லிட்டு அதில் சேர்ந்தது அப்படின்னு வச்சுங்களேன். இளையராஜா அதான் சொல்கிறார். அது பிறகு அந்த பாடல் வரிகள் பின்னாடி அப்படியே ஒன்றுக்கு பிறகு ஒன்று அப்படி வந்து சேர்ந்துரும்ல. சேர்ந்து அந்த பாடலை இளையராஜா எழுதின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பாடல் கம்போசிங்கின் போது நடைபெற்று விட்டது. அதனால் இப்போ வந்து நிலாது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே அப்படின்னு சொல்லி அப்படியே சூப்பர் ஹிட் சாங்கு அமைஞ்சு இன்றைக்கி அப்படி நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படிங்கும்போது இந்த பலானதுன்ற வார்த்தையை இளையராஜா வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கலாம்ல. உங்களை மாதிரி தானே அந்த வாசகரும் நினச்சிருக்காரு. நினச்சது தான் இளையராஜாட்ட கேட்டிருக்காரு. இளையராஜா அதுக்காக கோபம்லாம் படலை. கோபப்படாமல் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் அந்த பதிலையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இருந்தால் கூட அந்த பாடலுக்கு பின்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாடல் வரிகளை தான் எழுத வேண்டிய நிலை உண்டானது அப்படின்னு இருக்குல்ல, அதை இளையராஜா வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார். அதை படித்த உடனே எனக்கு வந்து அந்த பாடல் பிறந்த கதை அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாடல் பிறந்த கதைக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது அப்படின்றத வந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டதுனால அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.